மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அநேக காரியங்களை செய்தது என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதிலே ஜனங்களை அது ஒருமுகப்படுத்தியது. அதுக்கு முக்கியமாக ஆவியானவர் அந்த கிரிகளை நடப்பித்தார் என்று பார்த்தோம். திருத்துவம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொன்றையும் டீல் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஹீலிங் ஃப்ரீக்குவன்சி நடந்துச்சு. பேதுரு யோவானும் ஒன்றாக இணைந்த போது அங்கே ஆவியானவர், கிறிஸ்து, தேவன், திருத்துவ தேவன் அவங்களுக்குள்ளே இருந்ததுனால ஹீலிங் ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். தொடர்ந்து அநேக காரியங்கள் இருந்தபோதும் நாம் அதில் ஒரு சப்ஜெக்டை மட்டும் தெளிவாக படிக்கலான்னு சொல்லி ஹீலிங்கில் இருக்கிற தப்பான எண்ணங்களை குறித்து நம்ம படித்து கொண்டிருந்தோம். 4 காரியங்களை கடந்த வாரத்திலே பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. முதல் காரியம், வியாதி இயல்பானது, நேச்சுரலாக வரோம் அப்படிங்கிறது. அப்படி கிடையாது. கோத்திரத்தாரிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று நாம் படித்தோம். 2வது, வியாதி தேவன் தர்றதுன்றது. அப்படி கிடையாது. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் தீமையை கொடுக்க முடியாது. 3வது பார்த்தோம், வியாதி தேவனுடைய சித்தம் அப்படின்ட்டு பார்த்தோம். அதுவும் கிடையாது. தேவனுடைய சித்தம் நாம் சுகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். 4வது பார்த்தோம், அவர் காயம் கட்டி குணப்படுத்துகிற ஆண்டவர் அப்படின்ட்டு. ஸோ ஆண்டவர்கிட்ட டபுள் கிடையாது, அவர்கிட்ட நன்மை மட்டும்தான் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிற கண்ணாடி ரொம்ப முக்கியம். இயேசு தான் பிதாவினுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, தப்பான எண்ணம் கொள்ளக்கூடிய 5வது ஒரு காரியம், சிக்னஸ் சேஞ்ச் த மேன். வியாதி மனிதனை மாற்றுகிறது அல்லது புடம்பிடுகிறது. பிரதர், நான் இந்த வியாதி வந்ததுனால தான் என் கேரக்டர் மாறிச்சு, என் குணம் மாறிச்சு அப்படின்ட்டு சொல்கிறது. அப்படின்னா தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லையே. காட் சென்ட் ஹிஸ் சன்னு தான் பைபிளில் இருக்குது. காட் சென்ட் ஹிஸ் சிக்னஸ்ன்னு இல்லை. எவ்வளோ முட்டாள்தனமாக நிறைய நேரம் நம்ம இந்த மாதிரி பேசுகிறோன்னு பாருங்களேன். எவ்வளோக்குள்ளே தேவன் துக்கப்படுவார். வியாதி மனிதனை மாற்றுவதே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வியாதி வந்த பிறகு நீங்கள் தாழ்மை உள்ளவரை போல் நீங்கள் மாறியிருக்கலாம். உங்கள் ஆட்டிடியூடு உங்களை பயத்தில் மாற்றி விட்டுருக்கோம். ஆனால் இதை வச்சுலாம் உங்களை ஆண்டவர் பயங்காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் மனிதனை மாற்றக்கூடியது ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 138:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 138:2 ஆண்டவர் அந்த வார்த்தையில் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அருமையான வசனம். நமக்கு அடிக்கடி இது மைண்டில் இருக்க வேண்டிய வசனம். உமது சகல பிரஸ்தாப பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஸோ ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மளை குணமாக்க ஏவுகிறது. அவருடைய தயவு தான் நம்மளை குணமாக்க ஏவுகிறது. அவருடைய கிருபை தான் நம்மளை அப்படியே ஹீலிங் கொண்டு போகுது. வியாதிப்பட்டவர்கள் மனம் மாறுகிறார்கள் என்பது பொய். நம்ம மனசு தான் மறுரூபமாகணும் தேவனுடைய வார்த்தையை விட்டு. வியாதி மனிதனை புடம்பிடாது, அது ஒரு பொய். வசனம்தான் புடம்பிடும். சங்கீதம் 105:19 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதம் 105:19 வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடம்பிட்டது. எத்தனையோ வாதைகளை பார்வோன் பார்த்த போதும் அவன் மனம் மாறவில்லை. எனவே வியாதி ஒருத்தரை மாற்றத்துக்குள்ளே கொண்டு வராது, தேவனுடைய வார்த்தை தான் கொண்டு வரும். இது ஒரு தப்பான கான்செப்ட். திரும்ப திரும்ப உங்களுக்கு மைண்டில் இருந்து மாறணும். வியாதி மனிதனை மாற்றுவதில்லை, தேவனுடைய வார்த்தை தான் மாற்றுகிறது. நிறைய பேருடைய சாட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வசனம், ஒரு செய்தி அல்லது ஒருத்தருடைய சாட்சி, அந்த சாட்சியின் வசனம் அதுதான் அவங்கள மாற்றிருக்கு.
ஸோ அதனால் உங்கள் மைண்டில் இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்கலாம். சரியா? வியாதி ஒருபோதும் மனிதனை மாற்றுவது இல்லை. அடுத்த ஒரு தப்பான எண்ணம் என்ன இருக்குன்னா, ஐ ஆம் எ சின்னர் ஸோ ஐ ஆம் நாட் ஹீல்டு. சரியா? நான் பாவி, நான் பாவம் செஞ்சவன், அதனால் எனக்கு ஹீலிங்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு சுகம் ஆகாது. ஆனால் பைபிளில் என்ன போட்டிருக்கு, திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் நினைக்கிற மாதிரி பைபிள் கிடையாது. பைபிளில் என்ன போட்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்னா இந்த பைபிளை இப்போ 106வது தடவை படிச்சுட்டு இருக்கேன். நான் 9th படிக்கும்போதே இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இதயத்தில் பிரச்சனைகள் வந்தது. 4 பெரிய ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டுலாம் வந்துட்டேன். அதனால் நான் அந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், வியாதி வழியாக நான் போயிருக்கேன். அப்போ நான் சந்தித்த பல காரியங்களை தான் உங்களுக்கு இப்போ செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நம்ம காதில் பிசாசு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீ பாவம் செஞ்சுருக்க, அதனால தான் அந்த வியாதி அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா, சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாடைந்தே, எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். சிலுவண்டை வந்ததுனால பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு வரணும். இப்போ யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். யாக்கோபு 5:14, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவ்வளோ தெளிவாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அப்போல்லாம் என்ன செய்கிறார் அப்படின்னா, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஹீலிங் வந்துடுது. சங்கீதம் 103 நம்ம எல்லாருக்கும் தெரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரன்னு அது ஆரம்பிக்கும். 3வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. ஸோ அதனால் நான் பாவி, எனக்கு சுகம் கிடைக்காதுங்கிற மைண்ட் செட்டிலேருந்து தூரம் வந்துடணும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறது உண்மைன்னா, என் பாவத்தை அவர் தீர்த்திட்டாருங்கிறது உண்மை. பாவம் போயிட்டு அப்படின்னாலே வியாதி போயிட்டு, இதான் விசுவாசம். அப்படி நீங்கள் முதல்ல மைண்ட் செட்டுக்கு வரணும். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, இப்படி பாட்டு படிக்கிறீங்க நீங்கள். ஆனால் உங்கள்கிட்ட விசுவாசம் வர மாட்டுங்க. பாவம் போயிட்டு அப்படின்னா வியாதியும் போயிட்டு. வியாதியை நீங்கள் பெருசாக நினைக்கிறது தான் பிரச்சனை. தேவன் பாவத்தை விட பெரியவர், வியாதியை விட பெரியவர், உங்கள் பிரச்சனையை விட பெரியவர். அவர் கிரியேட்டர், சிருஷ்டிகர். அவர் நினச்ச என்னன்னாலும் பண்ண முடியும். அவருக்கு நான் பிள்ளையாக இருக்கேன். அதனால் நான் பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு சுகம் கிடைக்காது, அப்படி கிடைக்கவே, அப்படி தப்பான ஒரு எண்ணத்தை உங்கள் மைண்டில் வைக்கக்கூடாது. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 24வது வசனம். 24, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அதனால் வாயை திறந்து சொல்லக்கூடாது எனக்கு வியாதி போகாது அப்படிலாம் கிடையாது. எந்த வியாதினாலும் போகும். 38 வருஷம் ஒருத்தன் வியாதியாக இருக்கான். அவன்கிட்ட ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டார்? டூ யூ வாண்ட் டு பி வெல்? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பிரியமானவர்களே, உங்களுக்கு தான் விருப்பம் வேணும். நீங்கள் இதை படிக்கணும், நீங்கள் விரும்பணும். எனக்கு வியாதி வந்தபோது நான் இதை செஞ்சேன்,
நான் ஏற்கனவே 90 தடவை பைபிள் படிச்சிருந்தேன். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு புது பைபிள் வாங்கி திரும்ப உட்காந்து ஹீலிங்கை பற்றி படித்தேன். ஹீலிங் ஆத்தர் புக்கெல்லாம் எடுத்து படித்து பார்த்தேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை படித்தேன். மத்தேயு, மார்க்கு, லூக்காயாவை திரும்ப திரும்ப படித்தேன். அவர் எங்கெல்லாம் ஹீலிங் பண்ணார், யாருக்கெல்லாம் பண்ணார், அதில் என்ன நடந்துச்சு, அதில் என்ன பேஸில் அவர் பண்ணார், சுற்றி சுற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எந்த பேஸுமே இருக்காது. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வருவாள், அவளுடைய குவாலிட்டியை பார்த்துலாம் அவர் ஹீலிங் கொடுக்குறதில்ல. மகளே, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ தேவனை அறிகிற அறிவு தான் அங்கே ரொம்ப முக்கியம். நான் அவர்கிட்ட போனால் எனக்கு சரியாயிரும், அவர் என்னை நேசிக்கிறார், இதுதான் வேணுமே தவிர நான் நேசிக்கப்படத்தக்கவன், ஐ ஆம் லவபுள், என்னை பயங்கரமாக நேசிக்கிறாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் அங்கே வேணுமே தவிர வேறு ஒன்றுமே தேவை கிடையாது. இந்த ஹீலிங்கை எடுத்து நீங்கள் படித்து பாருங்களேன். அவ்வளோ ஹீலிங்கை ஒரு நோட்டில் எடுத்து ஒவ்வொன்றா அக்கு வேற ஆணி வேற படித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒன்று தான் இருக்கும். அவர் மனதுருகி கையை நீட்டி தொட்டார், அதுதான் தொட்ட யாவரும் குணமானார்கள். நீ இப்படி பண்ணிட்டு வா, அதை செஞ்சுட்டு வா, இதை எதுவுமே அங்கே இருக்காது. இதெல்லாம் மனிதர்கள் உண்டாக்கி வச்சது. இப்போ அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒருத்தனை ஹீலிங்குள்ளே கொண்டு வரணும்னா அவன் மைண்ட் செட்டெல்லாம் முதல்ல உடைக்க வேண்டியிருக்கு. அரண் மாதிரி இருக்குது. உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றணும். நான் பாவம் செஞ்சுருக்கேன், எனக்கு வியாதி சோமாகிறதுலாம் கெட்ட வார்த்தை. அப்படி ஆண்டவர் யாரையுமே திருப்பி அனுப்பு. அப்போ பாவம் செய்யலாமா அப்படி கேட்கக்கூடாது. நீ ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய நேசித்து உனக்கு ஹீலிங் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீ தொடர்ந்து அந்த வேர்ட் ஆஃப் கார்டிலே நிலைச்சிருக்கும்போது அந்த வியாதி திரும்ப உனக்கு வராது. ஆண்டவர் ஒருத்தனை பார்த்து அப்படி தான் சொல்லுவார், அதிக கேடானது உண்டு உனக்கு வராதபடி இனி நீ பாவம் செய்யாது அப்படிம்பார். கேட்குற யாருக்கும் ஹீலிங்கை கொடுத்துருந்தாரு. ஹீலிங்கை தக்க வைக்கிறது உங்கள் கரத்தில் தான் இருக்குது. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்ம நிலைத்திருக்கும் போது அந்த வார்த்தையின் வல்லமை நம்மளை உயிர்ப்பிக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனம்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடணும், சரியா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். எனக்கு இந்த வசனம் தான் ரொம்ப கன்ஃபார்மாக பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சொன்ன வசனம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதிருக்கு. இயேசுங்கிற நாமத்தை நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்கனாலே உங்கள் பாவம் க்ளோஸ், மறந்துடவே கூடாது. எப்படி மரத்தில் தூக்கின அப்படி பாம்பை தூக்கி வச்ச உடனே யாரெல்லாம் பாம்பு கொத்தனோ எட்டி பார்த்தா அவன் ஹீல்டு. அதே போல் சிலுவை அண்டை அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கல்லையும் தான். அப்படி ஆண்டவரை எட்டி பார்த்து அப்படியே அவரை அக்செப்ட் பண்ண போது அப்படியே பரதேசி போயிட்டான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவ மைண்ட் செட்டிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், குணமாக்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று திரும்ப திரும்ப உங்கள் மைண்டை ரெனுவல் பண்ணணும். நான் அப்படி பண்ணினேன், எனக்கு ஆண்டவர் அதில் ஒர்க் அவுட் பண்ணார், அதனால தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏசாயா 53:4 நம்ம எல்லாருக்கும் தெரியும். மெய்யாகவே அவர் நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் அடி வாங்கியிருக்கார். 2 பேர் அடி வாங்க முடியாது. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போனீங்கன்னா பிடி சார் அடிப்பார், பக்கத்தில் கேச்சப்பர் தான் அடிக்க முடியாது, ஏன்னா சார் அடிச்சிட்டார். அதே போல் எனக்காக ஒருத்தர் அடி வாங்கியிருக்கார், என்னை நேசிக்கங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கார். பாட்டு மட்டும் வாய்கிலேயே படிக்கிறோம். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசுவின் காயங்களால் சுகமானேன், என் நோய்கள் ஏற்றுக்கொண்டார், என் துக்கம் சுமந்து கொண்டார். எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன கிளாரிட்டி வேணும்? அதனால் பாவம் செஞ்சேன், அதனால் எனக்கு வியாதி போகாதுங்கிற மைண்ட் செட்டு வரவே கூடாது. அது தவறானது. பிசாசு நம்ம மைண்டில் தான் இப்படி அரண்களை உண்டாக்கி விட்றான். அரண் அப்படின்னா கோட்டை மாதிரி, வேறு யார் மெசேஜ் உள்ளே போனால் அது உள்ளே விடாது, அப்படி லாக் நட்டு போட்டுரும். கடைசியில் சீரழிவு உங்களுக்கு தான். நீங்கள் தான் டெலிவரன்ஸ் ஆக முடியாது. சதா பிறரை குற்றம் சுமத்தி நியாயம் தீர்த்து உங்களை நீங்களே கெடுத்துக்கிடுறீங்க. தேவன் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். அடுத்தாப்பில் ஒரு தப்பான எண்ணம் இருக்குன்னா, 7வது, சுகமாக்குறது தேவனுடைய சித்தம்தான்,
ஆனால் எல்லாரும் சுகமடைவது தேவ சித்தம் கிடையாது. எப்படி இருக்கு? சரி, இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, ஒத்துக்கிடுறோம். ஆனால் எல்லாரும் சுகமாகிறது தேவ சித்தம் கிடையாது. இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 17-18 வசனத்தை எடுத்து படிக்கலாம். ஆனால் 1-2 சாம்பிள் வசனம். பட் த பைபிள் சே அப்படிங்கிற மாதிரி நான் பைபிளில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 36வது வசனம் கடைசியில் இருக்கு. தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். 14 அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாஸ்தலாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். யாத்திராகமம் 23-25 வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ரொம்ப முக்கியம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். சரியா? யாத்திராகமம் 15-26 எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை ஒன்றும் உனக்கு வர பண்ணேன் அப்படின்ட்டுருவார். ஐ வில் நாட் பெர்மிட்ன்று, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்ட்டுருக்கு. சரியா? சங்கீதம் 91 நம்ம ஃபுல்லாக படிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கவர்னன்ட் இருக்குன்னா, ஜீசஸ் நம்மோட வந்து புது உடன்படிக்கை ரத்தம் சிந்தி நீ என் பிள்ளை அப்படின்ட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப வரணும். எப்படி பஸ்கா அடித்து ஒரு ரத்தம் பூசியாச்சுன்னா சங்கார தூதன் உள்ளே நுழையிறதில்ல, இதே போல் நமக்கு கிறிஸ்து பஸ்கா பலியாக இருக்கார். பாட்டு மட்டும் அப்படியே படிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். சரி, இனி எதுவும் அணுகாது. பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை இப்படிலாம் பாட்டு படிக்கிங்க. ஆனால் அதை ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு போய் இருதயத்துக்குள்ளே நல்ல வேரடித்து ஃபெய்த்துக்குள்ளே வர கஷ்டப்படுறீங்க. வாதை உந்தன் கூடாரத்தை அதை டெய்லி படிக்கணும். ஒரு 10 தடவையாவது படிங்க. அப்போ தான் அந்த மைண்டைக்குள்ளே அது இறங்கும். அது என்ன செய்யுதுன்னா உதட்டில் இருக்குது, காட்டுக்குள்ளே போக மாட்டேங்குது. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. எவ்வளோ தெளிவாக இருக்குது வசனம். அதில் ரொம்ப, அதாவது உன்னதமான கர்த்தரையே உனக்கு தாவரமாக கொண்டாய், அடைக்கலமாய் கொண்டாய். சர்வ வல்லவரின் நிழல்லாம் என்ன அர்த்தம்? அது 7 கண்டத்துக்கு ஓனர் எங்கள் அப்பா, அவர் வந்துட்டார் அப்படின்னா எவ்வளோ அது மகிமையான காரியம். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணு திறக்கப்படணும், வசனத்திலேருந்து ஃபெய்த் ஜென்ரேட் ஆகணும். நீங்கள் வியாதி இல்லாமல் இருக்கணுன்ட்டு நீங்கள் முதல்ல விரும்பணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் சுகமடைகிறது தேவ சித்தம். ஆனால் எல்லாரும் சுகமாக மாட்டாங்கன்ட்டு டைலாக் கூடக்கூடாது. சரியா? அது ரொம்ப தப்பான ஒரு காரியம். திரும்ப திரும்ப இது உங்கள் மைண்டில் இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம மைண்டை கரப்ட் படுத்துறது. பிசாசுக்கு பிரச்சனையே கிடையாது, இந்த மாதிரி மைண்டை அலக்கழிக்க விட்டுட்டு போயிடும். ஆனால் நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் அப்படியே விரித்தடையும் போது உங்களுக்கு தெளிவாக இந்த ஹீலிங்கை பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் படிக்கணும், திரும்ப திரும்ப உட்காந்து படிக்கணும். பைபிளில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அங்கே நல்ல இந்த மாதிரி ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ்லே இருந்து நீங்கள் பழகினா நிறைய காரியங்களை ஆண்டவரே கற்றுக் கொடுப்பார். நீங்கள் வசனங்களை படிக்க 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 உங்களுக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிரும், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ வியாதியை குறித்ததான தவறான எண்ணங்கள் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹீலிங்கை வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். அது வந்து தானாக நடக்கக்கூடிய ஒரு காரியம்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்வசாதாரணமான காரியம். பேதுரு நடந்து கொண்டிருந்த போது அவனுடைய நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள். பவுலுடைய கச்சையை எடுத்து யார் மேலே போட்டாலும் அந்த பெல்ட் எடுத்து போட்டால் அவனுக்கு ஹீலிங் வந்து. இதெல்லாம் என்னென்னா அது ஒரு மேட்ரே கிடையாது, அது நடக்கும். ஏன்னா இயேசு உயிர் தெழுந்து எல்லாத்தையும் சிலுவையில் முடித்து எல்லாத்தையும் அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அந்த இயேசு கிறிஸ்து இப்போ என் ஹார்ட்டில் இருக்கார், நான் அவருடைய சரீரம் எனக்குள்ளே தான் இருக்காருன்னு உங்களுக்கு ஃபெய்த் ஆப்ரேட் ஆகும்போது தான் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஹீலிங்கில் வந்து ஒரு 4 ப்ரொசீஜர் மெத்தட் நான் படித்த மட்டுக்கும் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஹீலிங்கை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பைபிளில் போட்டிருக்கு. மார்க் 16ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். மார்க் 16, 17, 18 இருக்குது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஸோ வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது தான் ஃபஸ்ட்டு. யாராவது சிக்காக இருங்கன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா விசுவாசத்திற்காக மேலே கையை வைக்கும்போது நீங்கள் பாடி ஆஃப் கிரைஸ்ட்டு, உங்களுக்குள்ளே ட்ரினிட்டி இருக்கார், அதனால் மேலே கையை வச்ச உடனே ஹீலிங் ஆயிரும். அப்படி தான் அதில் போட்டிருக்கு. சப்போஸ் இப்படி ஆகலைன்னா 2வது ஒரு காரியம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். சில இடத்துல ஆண்டவர் அந்த வரங்களாகவே கொடுத்துருப்பார், ஹீலிங் மினிஸ்டர்ஸை வச்சுருக்கிறார். அந்த மாதிரி ஆட்கள் மீட்டிங் நம்ம அட்டன் பண்ணும்போது அங்கே கொடுக்குற செய்தி, அதில் அவங்க கடைசியில் பண்ணுற ப்ரேயரில் நிறைய பேருக்கு டெலிவரன்ஸ் ஆகும். ஏன்னா அந்த போர்ட்டலே ஓப்பன் ஆயிரும். ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது உங்களை அறியாமலே ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்தாப்பில் என்ன அப்படின்னா பர்சனலாக ஃபெய்த், தனிப்பட்ட முறையில் ஒரு விசுவாசம். இந்த பெரும்பாடுல ஸ்திரீ மாதிரி, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா சுஸ்தமாவேன். அந்த மாதிரி ஆண்டவர் மேலே ஒரு மெய்யான விசுவாசம் வரும்போது அது ஹீலிங் நடக்கும். உதாரணத்துக்கு 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை சொல்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாகும். ஆண்டவருக்கே அது புல்லரிச்சிடும். இஸ்ரவேலிலே எப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படிங்கிறது. ஆனால் அந்த ஹீலிங்கில் உச்சக்கட்டவங்களாம் கிளைமாக்ஸ் அது என்ன அப்படின்னா, அது வந்து வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து ஹீலிங், ஒரு வியாதிப்பட்டு ஹீலிங் ஆகிறத விட அதுக்கு முன்னாடியே நாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் அதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு மெத்தடு. இது நிலையான மெத்தட். வேறு எல்லா இதுலேயும் பிரச்சனை இருக்குது. மேலே கை வச்சு ஜோ பண்ணிட்டு போயிடுவோம், அவர் ஹீலிங் ஆகிடுவார். திரும்ப உட்காந்து அவர் மைண்டை கரெக்ட் பண்ணும்போது, அவர் பின்மாற்றத்துக்குள்ளே போகும்போது அது சில நேரம் ஒர்க் அவுட் ஆகாது, சிம்டம்ஸ் திரும்ப வந்துடும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20வது வசனம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சூப்பராக இருக்கும். ஆண்டுடைய வார்த்தை ஜீவனாகவும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஜீவன் வந்துட்டாலே மரணத்தை விழுங்கிரும். மரணங்கும்போது வியாதி பலவீனம் எல்லாம் அது அப்படியே விழுங்கிரும். விழுங்கி நமக்கு ஒரு ஆரோக்கியம் என்னது வைக்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. ஸோ அதனால தான் வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதையே தியானிக்கணும், அதையே திங்க் பண்ணணும். வார்த்தையில் சொல்லப்பட்ட ஆண்டவரை உங்கள் ஆவியில் கண்டுபிடிக்கணும். உங்கள் ஸ்பிரிட் மேன்ட்ட பேசி நீங்கள் உங்கள் ஹீலிங்லாம் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆயிரும். அதுக்கு மெனக்கட்டு மண்டையை உடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேர்ட் ஆஃப் காட் படிக்க 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 உங்கள்கிட்ட இருந்து ஹீலிங் ஃப்ரீக்குவன்சி ரிலீஸ் ஆகும். அதாவது உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கே தெரியாது. பவுல் அழகாக அதை எழுதுகிறார் பாருங்க.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸலண்ட் வேர்டு. ஹீலிங்க்கு ஆவியானவர், இயேசு கிறிஸ்து நம்ம பாடியில் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஆகுது அப்படின்ட்டு சூப்பராக எழுதி வச்சுருக்கார். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இவ்வளோ அழகாக போட்டிருக்கு. உங்களில், உங்களுக்குள், உங்களில், உங்களுக்குள். அதனால தான் திரும்ப திரும்ப நீங்கள் ஃபெய்த்துக்குள்ளே வரணும். எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கார், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். கொலோசியர் 1:27 படிக்கிறோம். உங்களுக்குள் மகிமையின் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:9 நம்ம படிப்போம். 11-14 என்ன படிக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவராலே காத்துக்கொள் அப்படின்னு படிக்கிறோம். நமக்குள்ளே. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அப்போ திருத்துவம் வந்து நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மீடியேட்டர் மத்தியஸ்தானத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு அது தெரியறதில்லை. நான் அவருக்குள்ளே தான் இருக்கேன், நான் கிறிஸ்துவின் சரீரம். இப்படி நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்க நான் ஒரு புது சிருஷ்டி, நான் ஆண்டவருடைய பிள்ளை, இந்த மாதிரிலாம் நம்ம மைண்டை ரினுவல் பண்ணும்போது சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். சோர்ந்தே போக வேண்டியில்லை. ஒருவேளை சிம்டம்ஸு ஓவராக இருக்கலாம், ஆனால் வேர்ட் ஆஃப் காடை நீங்கள் திங்க் பண்ண உங்கள் மைண்டு மாறும். அதில் ஒன்று போட்டிருக்குன்னா எனக்கு அந்த மாதிரி விசுவாசம் உங்களுக்கு வந்துடணும். தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னா அதிலே நின்ற வேண்டிதான். இது வந்து ஒரு பத்திரம் மாதிரி, என் தாய்ப்பத்திரம் மாதிரி இதில் போட்டிருக்கு. அதில் என்ன போட்டிருக்கோ அது எனக்கு. சிங்க குட்டிகள் பட்டினியாக இருக்கும் ஐயா, கர்த்தரை தேடர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, எனக்கு குறைவுபடாது. இதில் போட்டிருக்கு மத்தேயு 8:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இதுக்கு மேலே என்ன வெளிச்சம் வேணும்? ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ மனிதனுடைய பிரச்சனை சின்னு, சிக்னஸ்ஸு, சாரோஸு மூணையும் சிலுவையில் அவர் க்ளோஸ் பண்ணியிருக்கார். ஃபிசிக்கல் ரிலம்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. பழைய ஏற்பாட்டிலே அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வெளிப்படையாகவே ஒரு கவனன்ட் பண்ணி நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறதுக்காக இவ்வளோ தூரம் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் இதையே நம்ம விசுவாசிக்கலைங்கும் போது நம்ம அவர் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? அதனால் நமக்குள்ளே அவர் விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான், அந்த விசுவாசம் மட்டும்தான், கிருபை மட்டும்தான், தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். இதுக்கு வெளியே எதுவுமே கிடையாது. பிரியமானவர்களை, ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். சொந்த குமாரனையே கொடுத்தவர் உங்கள் வியாதியை சுகமாக்காமல் இருப்பது எப்படி? இந்த பலவீனங்கள்லேருந்து நீங்கள் மேலே வர முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. நாங்கள் வியாதியோடு இருப்பது உம்முடைய விருப்பம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் சுகமாக வேண்டும்போது உம்முடைய விருப்பம் ஆண்டவரே. எங்களை பயங்கரமாக நேசிக்கிறீர் ஆண்டவரே. குமாரன் எங்களை அதை விட ஆண்டவரை போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் நேசிக்கிறீங்க ஆண்டவரே. இந்த அன்பை நாங்கள் கண்டுபிடித்து, அன்பு பிறனுக்கு தீங்கு நினையாது, அன்பு பொல்லாங்கு செய்யாது என்கிற அந்த காரியங்களை நாங்கள் தீவிரமாக இருக்க எங்களுக்கு உதவி செய். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.